இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்க என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்றைக்கு சுதாமா சரித்திரம் பற்றி பேசப் போகிறேன். அதுல முக்கியமா சுதாமா கண்ணனுடைய நட்பை பற்றி தான் பேசப் போகிறேன். இங்கே சுதாமா கண்ணன் சொல்றதுனால முதல்ல நாம கண்ணனை வரவேற்போம். சிரித்தாடி மகிழ்ந்தாடி வாவா கண்ணா என் குருவாயூர் பெருமானே வாவா மன்னா. சிரித்தாடி மகிழ்ந்தாடி வாவா கண்ணா என் குருவாயூர் பெருமானே வாவா மன்னா. ஸ்ரீபதியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் எல்லோரையும் காக்க வைக்கும் தெய்வம் என்று எல்லோருக்கும் தெரியும். பொதுவாக கண்ணனை பற்றி எல்லோருக்கும் என்ன தெரியும்னா, பஞ்சபாண்டவர்களை வாழ வைத்தான் இல்லையா, அது எல்லோரும் அறிந்த விஷயம். ஆனால் இந்த பஞ்சபாண்டவர்களை மட்டுமா நம்ம கண்ணனை காப்பாற்றினான். அவனுடைய குழந்தை பருவத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை பருவத்திலிருந்து ஒவ்வொரு மூச்சு காத்திலையும் ஒவ்வொருத்தரையும் வாழ வச்சுட்டுதான் இருக்கான் கண்ணன். அவன் என்ன சொல்றான்னா, யார் என்னை எப்படி அணுகுறாங்களோ அப்படி அவனுக்கு நான் பிரவேசிப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்படித்தான் பகவத்கீதையில யதாமா பிரபத்தியந்தே தாம் சரீவ பஜாம்யகம் அப்படின்னா இன்னும் என்ன அர்த்தம், யார் யார் என்னை எப்படி அணுகுறாங்களோ அப்படி அவருக்கு நான் கிடைப்பேன் அப்படின்றான். அப்படித்தான் நம்ம ஆண்டாளுக்கும் வீராவுக்கும் காதலனா கிடைச்சான். யார் தன்னை கொள்ளையாக பாவிச்சு வேண்டாங்களோ அவங்க கொள்ளையாவே கிடைக்கிறான். அப்படித்தான் நம்ம கேரளாவில் பூண்டான பாவதர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு குழந்தை பிறந்தது. அதுக்கு 1 வருஷம் ஆகி அத்தை பூர்த்தி, அதுதான் ஆயுஷபோகம் பண்ணுவாரோ இல்லையோ, அதை பண்ணணும்னு விமர்சையா பண்ணணும்னு உங்களுக்கு எல்லாரும் பதில் எல்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அந்த குழந்தைய மிக அழகாக அலங்கரிக்கிறார். எப்படி அலங்கரிக்கிறார்? புலிநகை செயின் போட்டு தீ எல்லாம் மாட்டி கொண்டை போட்டு முத்துசரங்க தொங்க அழகான ஒரு திலகு விட்டு ஒரு துட்டு நிற்கிறார். இந்த வந்தவாயெல்லாம் குழந்தைய கொஞ்சிருக்கான். திடீர்னு குழந்தைக்கு தூக்கம் வந்திருக்கான். உடனே அந்த பூந்தானபாவதர் என்ன பண்றார், அந்த தொட்டில இருந்து ஒரு ஓரமா விடுறார். இந்த அத்தை பூட்டி வேண்டி வந்தவாயெல்லாம் மணிமுட்டு பாலையா குளிச்சுட்டு மணிமுட்டு அந்த ஈரத்துணியை ஒரு ஓரமா போடுறான். ஒருத்தர் போட 10 பேர் போட பக்கத்துல அந்த குழந்தைக்கு பார்க்க மாட்டாங்களோ, பார்க்காம மேல போட்டுட்டே வர. இதனால அந்த குழந்தை மூச்சு முட்டி இறந்து போயிடுச்சு. உடனே பூந்தான பாவம் என்ன செய்யறார், அலறார். ஹிருதயம் வெடிக்கிறது. தன்னுடைய சொந்த பந்து பணம் காசு எல்லாத்தையும் விட்டுட்டு நேரா ஓடுறார். எங்க ஓடுறார்? குருவாயூரப்பரிடம் ஓடுறார். அங்க போய், கண்ணா என் குழந்தை போயிட்டுப்பா, என் குழந்தை போயிட்டு அப்படின்னு அழறார். உடனே ஒரு குரல், அப்பா அப்படின்னு வர்றான். இவருக்கு தூக்கி வாரி போடுறது. யார் நம்மளை அப்பா கூப்பிடுறாங்க? அப்படி நிமிர்ந்து பார்த்தா குருவாயூரப்பன் தன்னுடைய 2 கைகளை நீட்டு அப்பா அப்படின்னு வந்து கூப்பிடுறான். தாத்தா பாத்தேகி ஈத்தையன், தாத்தா பாத்தேகி, தாத்தானே இந்த அப்பா. அதனால அவன் பாலன் இல்லையோ இந்த கண்ணன் 2 கைகளை நீட்டு தவழ்ந்து வந்து பூந்தான பாவதர் மேலேயே உட்கார்ந்துடுறான். உடனே பூந்தான பாவதற்கு பேரானந்தம். அவர் சொல்றாரு, அப்பா கண்ணா என் குழந்தை போயிட்டுன்னு நான் சொல்ல அலறணும்னு வந்தேன். ஆனா நீயே எனக்கு குழந்தையா கிடைச்சிட்டேப்பா, சகல பந்துவாக நீ எல்லவோ எனக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு பேரானந்தப்பட்டு அவர் சொல்றாரு, பஜகோபாலன் பஜனை பண்ணா ஏது துக்கம், பஜதே கோபாலம் பஜதே கோபாலம் மானச பஜதே கோபாலம்.
குச்சேலருக்கு நண்பனாவே கிடைக்கிறார். சுதாமாவுக்கு பரபிரமே சகாவா கிடைக்கும். இப்போ சுதாமாபுரி அப்படின்ற ஊர்ல தான் இந்த சுதாமா வாழ்ந்து கொண்டிருந்தான். அங்க அவங்க சுதாமான்னு சொன்னா யாருக்கும் தெரியுமோ தெரியாதோ, குச்சேலன் அப்படின்னு தான் தெரியுமா. அது என்ன அர்த்தம்? சேலன் அப்படின்னா வஸ்திரம், பூச்சேலன் அப்படின்னா கந்தல் வஸ்திரம். எப்பவும் கந்தல் வஸ்திரம் தான் முடிச்சிருப்பாங்க. பரம ஏழு. ஆனா அவனுக்கு என்ன பாக்கியம்? நம்ம கண்ணனை நண்பனாக கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம். குச்சேலோ பாக்யானம் சொல்லுவா இல்லையா? அது என்ன? அதுதான் குச்சேலோட கதை. ஸ்ரீமத் பாகவதத்துல 2 வகையா பிரிக்கிறாங்க. என்னன்னா பாகவதன், பாகவதோத்தமன். அதுக்கு என்ன வித்தியாசம் சொல்றாங்க பாருங்க. யார் ஒருவர் பகவானை அனவருத்தமும் ஸ்மரிக்கின்றாரோ அவர் பாகவதன். யார் ஒருவரை பகவான் அனவருத்தமும் ஸ்மரிக்கின்றாரோ அவர் பாகவதோத்தமன். இதனால இங்கே நம்மளுடைய சுதாமா பாகவதோத்தமனாக உயர்த்தப்படுகிறான். ஏன்னா கண்ணன் மனசுல இருக்கான். இன்னொன்னு, இவன் எப்படி கண்ணனுக்கு நண்பனாகலான்னு பார்ப்போம். நம்ம கண்ணன் எல்லா ஜாதியும் அவனுக்கு நண்பன் உண்டு. குரங்களோட நண்பன் உண்டு. ஏன்னா சுக்ரீவன் வானரசகா, குகனோ வேடுவசகா, நம்ம திருமங்கை ஆழ்வார்கள சகா, நம்ம அர்ஜுனனோ சத்திரிய சகா, சுதாமா பிராமண சகா, பிராமணோ பிரம்மவித்தமஹா அப்படின்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரம்மவித்தமஹா, பிரம்மனேஸ்வரர்களே உயர்ந்தவானவன் இந்த சுதாமா. அதனால்தான் அவன் கண்ணன் மனசுல இறந்துட்டான். இப்போ இங்க 2 பேருமே சேர்ந்து அவந்திபுரம் அப்படிங்கிற ஊர்ல சாந்திப்பை குருகுலம் இருக்கு இல்லையா? அங்க 2 பேர் சேர்ந்து படிக்கிறாங்க. சேர்ந்தே படிப்பா, சேர்ந்தே விளையாடுவா, சேர்ந்தே சாப்பிடுவா, சேர்ந்தே தூங்குவா. சுதாமான கண்ணன், கண்ணன் சுதாமா, அப்படி ஒரு நட்பு. அங்க ஒரு நாள் அந்த குருகுலத்துல குரு சொல்றாரு, நாம இன்னைக்கு பிரம்மத்தை பற்றி அறிந்து கொள்வோம் அப்படின்றார். அந்த காலத்துல பாடமே பிரம்மத்தை பற்றி அறிந்து கொள்றதுதான். இப்பெல்லாம் அடுத்தது எல்லாம் பாடமா நடத்துறாங்க. இந்த காலத்துல பெரிய பெரிய படிப்பட்டவெல்லாம் நிம்மதி இல்லாம சாந்தி இல்லாம இருக்காங்க. ஏன்? சாந்தி கொடுக்குற எதுவுமே நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லையே. ஹம்பி டம்பி சேட்டாண்டவான்னு சொல்லிக்கிறோம். ஹம்பி வாழ் உட்காந்து கீழே உட்காந்துறேன், அதுவா இப்போ முக்கியம். அதனால இப்ப இந்த குரு சொல்றாரு, நாம இன்னைக்கு பிரம்மத்தை பற்றி அறிந்து கொள்வோம் சொன்ன உடனே எல்லா கொள்கைகளும் பட்டு புரிஞ்சு புத்தகத்தை பார்க்கறாங்க. ஆனா நம்ம சுதாமா என்ன செய்யறான்? அவன் பட்டுன்னு புரிஞ்சு புத்தகத்தை பார்க்காம சட்டுன்னு திருப்பி நம்ம கண்ணனையே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறான் சுதாமா. நான் ஏன் புத்தகத்திலிருந்து பிரம்மத்தையே தெரிஞ்சுக்கணும்? என் பக்கத்திலேயே பரபிரம்மன் இருக்கானே, அவன்கிட்ட நான் கற்றுப்பேன் அப்படின்னு சொல்றான். சரி, இப்ப எல்லாருக்கும் ஒரு ஐயம் வருமா வராதவங்களுக்கெல்லாம்? என்னன்னா, இப்ப எல்லாரும் படிக்கிறான். ஆனா கண்ணன் ஏன் படிக்கணும்? கிருஷ்ணன் ஜெகத்குருவாச்சே கண்ணன், அவனே ஒரு குரு அல்லவா? அவன் என்ன படிக்கிறான்? என்னதான் அப்படி படிக்கிறான் அப்படின்னு எட்டி பார்த்தா அவன் கையில ஒரு கோப்பை படம். உடனே எல்லாரும் சிரிக்கிறோம், லீலை காமிச்சிட்டானா அப்படின்னு. அது அப்படி இல்லை. அது என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு நாம யாரை அனுகிரகம் பண்ணணுமோ அவருடைய படத்தை தான் அவர் கையில் வச்சுக்கிறார். இப்படியாக 2 பேருமே படிச்சு முடிச்சுன்னு குரு சொல்றாரு, பாடம் முடிந்தாய்க்கு எல்லோரும் வீட்டுக்கு செல்லலாம் அப்படின்றாரு. உடனே சுதாமாக்கு என்ன இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டாரு நம்ம குரு? அவங்க 4 பாடம் 4 மாசம் நடத்தலாம். அதே தெரியும். சரி, உடனே வருத்தம் அழுகை. எதனால? கண்ணன் கிட்டேயோ இல்லையோ, நம்ம கண்ணன் ஆறுதல் சொல்லலாம். யாருக்கு? சுதாமா. அழாதேப்பா சுதாமா, அழாதே. இப்போ நம்ம ஊருக்கு போய் நிறைய பழகைகள் நிறைய இருக்கு, நம்ம அடிக்கடி சந்திச்சுக்கலாம். அதனால போப்பா போ அப்படின்னு அனுப்பிவிட்டார். ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போறது எப்படி அம்மாவை திருப்பி பார்த்து போகுமோ அந்த மாதிரி சுதாமா கண்ணனை திருப்பி பார்த்துட்டே போறான். ஒரு வழியாக சுதாமா கல்விட்டான். சுதாமா போய் சேர்ந்துட்டான். அங்கிருந்த கொஞ்ச நாள்ல சுதாமாக்கு கல்யாணம் ஆகும். மனைவி பேர் கல்யாணி.
ரொம்ப நற்குணவதி. அவள் ஒரு முறை இங்க வீட்டில் அப்படி இருக்கிறது. அது மெயினா அது அவளுடைய இதை சொல்றாங்க பாருங்க. தஸ்யபாரியா புஜேலஸ்ய சுகசாமாச்ச ததாவிதா. அவ்வளவு நற்குணவதியாம் அவள். இப்படி இருக்கிற ஒரு நாள் நம்ம சுதாமா என்ன சொல்றேன்னா, கல்யாணி கல்யாணி இங்க வானே அப்படின்னு. உடனே கல்யாணி பண்ண, நான் யாருக்கு மாடி கண்ணனோட கூட படிச்சவண்டி அப்படின்னா. சரி சொல்லி இவ கேட்டு கொள்ள போயிடாங்க. அடுத்த 5 நிமிஷத்துக்கு மறுபடியும் கல்யாணி கல்யாணி வந்தவனே, நான் யார் தெரியுமா, நான் கண்ணனோட கூட படிச்சவண்டி. இது திருப்பி திருப்பி சொல்லி 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அப்போவா திருப்பி கூப்பிடுவான். என்ன பண்ணுவான், ஆமா இதே பற்றி எத்தனை முறை கேட்குறது, நீங்க கண்ணனோட படிச்சவங்க அப்படின்னு போவாலும். அவ அவ்வளவு பொறுமைசாலி. அது தவிர அவளுக்கு கண்ணனை அருமை பெருமையெல்லாம் தெரியும், கண்ணனுடைய நற்குணங்கள் தெரியும். அதனால அவ சாந்தமா உள்ள போயிட்டார். ஒரு நாள் நம்ம கல்யாணிக்கு ஒரு தோன்றும் என்னன்னா, உள்ளத்துக்கு எல்லாரும் நம்ம சுதாமா நம்ம கணவரை குச்சேலன் குச்சேலன்னு சொல்றாரு. இவரோ அருமை ஏழை, எலும்பும் சரி மாதிரி இருக்காரு. என்ன செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போறா வெளில வரா, உள்ள போறா வெளில வரா. அப்போ ஒரு நாள் சுதாமா கேட்கலாம், கல்யாணி என்ன சொல்லு கல்யாணி என்ன இல்லை, நீங்க நம்ம அந்த ஸ்ரீபதியான பகவான் கண்ணனே உங்களுக்கு நண்பர் இல்லையோ? ஆமா, இது என்ன சந்தேகம் கல்யாணி, நான் தான் 300 தடவை அவனை பற்றி சொல்றேன். இல்ல நண்பர்னு சொல்லிட்டீங்க, ஒருத்தர் பார்த்துக்க மாட்டீங்களா அப்படின்னு. நான் தான் தினமும் அவன் மனசான நினைச்சுக்கிட்டேனே கல்யாணி. அது இல்லை, நேரத்தில் ஒரு 8 பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கும். கண்ணனோ துவாரகாதீசர், அவனுக்கு அரசு நிர்வாகங்களே நிறைய இருக்கும். நீங்க போய் ஒரு முறை பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கும். இங்க இருந்து நடந்து துவாரகா போனா உங்க கால்கள் எல்லாம் சப்பளமாகும். அப்புறம் அவங்க போய் கண்ணா அப்படின்னு கூப்பிட்டா உங்க வாய் சப்பளமாகும். அதுக்கு பதிலா கண்ணன் சுதாமா வந்துட்டியாப்பா அப்படின்னு சொன்னா உங்களுடைய காது சப்பளமாகும். நம்ம ஏதாவது கொடுத்தா கை சப்பளமாகும். இப்படி கை கால் காது எல்லாத்தையும் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணா அதை விட ஒரு பொண்ணான நம்மளுக்கு இது கிடைக்குமா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம சுதாமா என்ன கேட்கணும், ஆமா அது சரி, இன்னைக்கு என்ன புதுசா நீ கேட்கிற, திடீர்னு ஏன் கேட்கிற, நான் போய் கண்ணனை பார்க்கலையே அப்படின்னா. அதுவா எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்ணன் உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறான் போல, அதனால தான் என்ன பிரேரணை பண்ணி உங்களை கிளப்புறாரு அப்படின்னு சொல்ற கல்யாணி. உடனே சுதாமா அப்படியா அப்படின்னா, கண்ணன் என்ன பார்க்க விரும்புறா, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆனா கண்ணனை கொடுக்கறதுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா கல்யாணி அப்படின்னு கேட்கலாம். உடனே கல்யாணி என்ன செய்வா, உள்ள ஓடுறா, எல்லா பாத்திர பண்ணது குடிச்சு ஒன்றும் கிடைக்கல. இது எப்பவுமே அவங்களுக்கு எதுவும் இருக்காது. ஆனா போன முறை சங்கராச்சாரியர் வந்திருந்தப்போ அப்போது நெட்டிக்கறி கிடைச்சதான் கல்யாணிக்கு. இப்போ அதுவும் இல்லை, அவங்க யாரும் பெற்றுதான் வாழ்றாங்க. என்ன விடப்படா உடனே தனக்காகவோ தன் கொள்கைக்காகவோ அவன் யாத்திரம் செய்யவே இல்லை. பக்கத்து வீட்டுக்கு போய் கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்கணுமே போய் கேட்டு ஒரு அவள் வாங்கிறான். அது பத்துமோ அப்புறம் ஒரு 3 வீட்டில் மொத்தம் 4 வீட்டில் யாத்திரம் செய்து அந்த 4 அவளுக்கு தன்னுடைய புடவை முந்தானில் கொஞ்சம் போல பிரிச்சு மூட்டை கட்டி எடுத்து சுதாமா கிட்ட கொடுத்து அந்த பிரசுத்தான் என்ன அவள் இதை எடுத்தும் போய் கண்ணகிட்ட கொடுங்கோ, அவ சந்தோஷப்படுவாங்க. உடனே சுதாமா கிளம்பிட்டான். மனோரமும் கிளம்பிடுச்சு. மதே மனோரத புன்னகி தேவா புன்னகி தேவா மதே மனோரத புன்னகி தேவா புன்னகி தேவா கேசவ மாதவ நாராயணா கேசவ மாதவ நாராயணா மதே மனோரத புன்னகி தேவா புன்னகி தேவா அப்படின்னு தான் நீங்க ஆரம்பிடலாம். இதெல்லாம் வச்சுட்டே நம்ம சுதமாக போகிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு ஐயம் வருது. ஆமாம், இந்த 16,108 பவனத்தில் எந்த பவனத்தில் கண்ணன் இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கிறது. ஒரே ஒரு பவனம் பச்சுன்னு கண்டப்பட்டுதான். முத்தால அவ்வளோ அழகாக பச்சுன்னு இருக்கான்.
ஓஹோ நம்ம கண்ணன் இதுதான் இருப்பான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்து உள்ள போகலாம் நினைச்சா அந்த வெளியில 1000 பேர் நிற்கிறாங்க. அதுல ஒருத்தன் சொல்றான், நான் நேபாளிலிருந்து வந்திருக்கேன், 1.5 மாசம் ஆச்சு, இன்னும் கண்ணன் தர்ஷனம் எனக்கு கிடைக்கல, நான் 100 ரத்தின கம்பளம் எடுத்து வந்திருக்கேன் நாக்கும் அப்படின்றான். இன்னொருத்த சொல்றான், நீ 1.5 மாசம், நான் 1.5 வருஷமா காத்துருக்கேன், நான் காஷ்மீர்லேருந்து வந்துட்டேன், 100 மூட்டை குங்குமப்பூ எடுத்து வந்துட்டேன், இன்னும் எனக்கு கண்ணன் தர்ஷனம் கிடைக்கல அப்படின்னு சொல்றான். சுதாமா பார்த்தார், ஆஹா நம்மளுக்கு இன்னைக்கு கண்ணன் தர்ஷனம் கிடைக்காது போலத்தே அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பலாம் அப்படின்னு நினைச்சா அங்க சேவகர்கள் இருப்பாங்க இல்லையா, துவாரபாலகர்கள், அவர்கள் ஒருத்தர் ஓடி வந்து, சுவாமி சுவாமி நீ உள்ளே போகலாம் அப்படின்றான். சுதாமாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னையா என்னையா இத்தனை பேர் இங்க நின்றுட்டு இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது சுவாமி, எங்க கண்ணன் சுவாமியோட உத்தரவு ஏழையாவதுல முதல்ல உள்ள விடணும்னு, அதனால இவர் நேரம் உள்ள போலான்னு நினைக்கும் போது அங்க ஒரு நவரத்தினால ஒரு கதவு அவ்வளவு ஜொலிக்கலாம். நம்ம ஊர்ல நவரத்தின கதவுங்க என்ன ஆகும், திருட கதவோடையே பேசி போயிடும். இங்க எப்படி நின்றுட்டு சேவன் உள்ள போய் சொல்லிட்டு வரோம். உள்ள போய் நம்ம சுதாமா என்றவர் உன் கூட படித்தவரா வந்துட்டான்னு சொன்னவனே, கண்ணன் ஜுவல்னு தன்னுடைய ஆசனத்தில் இறங்கி அந்த கதவை திறந்து, சுதாமா சுதாமா வந்துட்டியாப்பா பாப்பா, எத்தனை நாளாச்சு உன்னை பார்த்து அப்படின்னு கட்டி பிடிக்கிறான். அப்படியே கூட்டிட்டு போய் தன்னுடைய ஆசனத்துல உட்கார வைக்கிறார் கண்ணன். அந்த உட்கார வைக்கிறதோடு இல்லாம சுதாமாவுடைய கால்களுக்கு பாத பூஜை பண்றாராம். என்ன பாத பூஜை? அதை பண்ணி அந்த ஜலத்தை எடுத்து தலையில புரோக்ஷனம் பண்ணிக்கிறாங்க. என்னே ஒரு பாக்கியம் நம்ம சுதாமாக்கு. இப்படியே 2 பேரும் பேசிட்டே இருந்துச்சு. கண்ணன் சொல்றான், சுதாமா பாப்பா விருந்து சாப்பிடலாம் வா அப்படின்னு உள்ள கொடுக்குறான். அங்க போனா பெரிய தாட்டு சொல்லுவாங்க. அதுல ஒரு ஓரமெல்லாம் பாயச வகைகள், பாயசம் பருப்பு பாயசம் இத்தியாதி இத்தியாதி, இந்த வடைகள், ஆம வடை, கவல் வடை, கை வடை, நடுவில் ஜாங்கிரி ஜிலோபி எல்லா வகைகள், ரசவாந்தி எல்லாமே இத்தனை வகைதான் நிரம்பிருக்கு. ஆனா சுதாமா ஒண்ணு கூட இருக்காங்க. அது தவிர இந்த பாதி ரகத்துடைய பேர் கூட சுதாமாக்கு தெரியாது. சரி, ஆனா எதுக்கு நம்ம சுதாமா சாப்பிடல, இந்த போடுற அதுக்கு இந்த பரிமாறமும் கண்ணனும் ருக்மிணியே தன் கையால பரிமாறலாம். இந்த போடுற ரசத்தை விட போடுறவாளுடைய பிரேம ரசத்தை தான் ரசித்து இருந்தான். சாப்பிடாம அப்படின்னு கண்ணன், சுதாமா சாப்பிடுப்பா சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சு வெளியே கூட்டு வராங்க. வந்தோடனே கொஞ்ச நேரத்தில் கண்ணன் கேட்கறான். என்ன கேட்கறான் பாருங்க, சுதாமா எத்தனை நாளாச்சு உன்னை பார்த்து, நீ எனக்காக ஏதாவது கொண்டு வந்தியாப்பா, உன் மனைவி ஏதாவது உன் குத்து விட்டாளா அப்படின்னு கேட்கணும். சுதாமாக்கோ அவமானம் தாங்க முடியல. இங்க ராஜ பக்ஷணங்கள் கண்ணனுக்கு, நான் என்னுடைய வருத்தாமே எப்படி கொடுப்பேன் அப்படின்னு புனிஞ்சுட்டு அப்படியே அழுதுட்டே இருப்பான். புனிஞ்ச உடனே கண்ணன் சுதாமா பின்னாடி இருக்கிற சின்ன மூட்டையை பார்த்துக்கான். ஓடி போய் பாயப்படி பாஞ்சு எடுத்துதான். எடுத்துட்டு அதை தந்தோடனே, ஆஹா சுதாமா அவுளா எனக்கு ரொம்ப பிடிக்குமே, உனக்கு ஞாபகம் இருக்கா, இன்னும் எனக்கு அவள் பிடிக்கும்னு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து ஒரு வாய் அப்படி வாயில போடுறாங்க. அப்படி போட்ட அழகே தனி அந்த மதுரம், அந்த சிவந்த உதர்ல அவன் போட்டுட்டு மெல்ல அழகே தனி. அதனால்தான் வல்லபாச்சாரி மதுராசகத்துல அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் கமலம் மதுரம் ஹிருதயம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம் அதரம் மதுரம் வதனம் மதுரம் அப்படின்னு பாடுறார். கண்ணன் நடந்தா மதுரம், பேசினா மதுரம், விளையாட்டா மதுரம், எல்லாமே மதுரம் தான். எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சு இன்னொரு அவள் எடுத்து ஒரு பிட் அப்படி எடுத்து வாயில போட்டுக்கணும்னு போறான். அப்ப ருக்மிணி டக்குன்னு நம்ம கண்ணன் கையை பிடிக்கிறான். எதுக்கு பிடிக்கிறான் அப்படின்னு சொல்றான், ஏகாவதானம் விஸ்வாத்மன்னே சக்கல சம்பத் புத்தி. நீங்க சக்கல ஏக வாய், அதுவே சக்கல சம்பத் புத்தியாகும் நம்ம புத்தேனுக்கு சொன்னது யாரு,
சாட்சாத் லக்ஷ்மி. அதனால் லக்ஷ்மி சொல்ல சொல்ல இங்கே அங்கே எல்லாம் குடிச்சு எல்லாம் பங்களாவா மாறுது. எல்லாம் முடிச்ச உடனே இப்போ படுக்க போகிறாங்க. அப்போ கண்ணன் சொல்கிறான், சுதாமா என்ன என்ன சொல்கிறப்பா, இந்த பொட்டுக்கால் கட்டில் மேலே படுத்துக்கோ அப்படின்னு. பகிர்ந்து நம்ம சுதாமாக்கு அந்த கட்டிலையும் போய் படுத்துப்பானா. ஏன்னா அது கங்கா ஜனகன் கால்பட்ட கட்டில். எந்த பாதத்திலிருந்து கங்கை பிரவேசிச்சாலோ அந்த பாதப்பட்ட கட்டில். அதுல அவன் போய் தூங்குவானா, முடியாதுன்னு சொல்றான். கண்ணன் விடுவானோ, எடுத்துட்டு போய் அப்படியே அந்த கட்டில படுக்க வைக்கிறான். படுக்க வைக்கிறது இல்லாம கால்களை பிடிச்சி விடுறானா. எவ்வளோ தூரம் வந்துருக்கியப்பா என்ன பார்க்கறதுக்கு, காலெல்லாம் வலிக்கிறதா அப்படின்னு பிடிச்சி விடுறான். எப்படி தியாகராஜர் நம்ம ராமரை பார்த்து சொல்றார். ராமர் தியாகராஜர் பார்க்க பொறுத்து, நன்னு பாலிப்ப நடிச்சு வச்சுட்டுவோ ராமா, என்ன காக்கிறதுக்காக நடந்து வந்தியா ராமான்றான். அதே மாதிரி இங்க கண்ணன் நன்னு சேவிப்ப நடிச்சு வச்சுட்டுவோ அப்படின்றான். என்ன சேவிக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் நடந்து வந்தியே அப்படின்னு சொல்லி பிடிச்சி விடுறான். எல்லாம் முடிஞ்சது. மறுநாள் சுதாமா கிளம்புறான், கண்ணனும் அனுப்பிடுறான். இங்கே வந்த உடனே நேரா சுதாமா தன்னுடைய வீட்டுக்கு வரான். கிட்ட போக வீடு காணும். என்னது ஆட்டை காணும், மாட்டை காணும், மனுஷனை காணும், இந்த வீட்டையே காணுமே. நம்ம இல்லாதப்போ கல்யாணி குழந்தைங்க வெட்டிட்டு யாரோ பெரிய பணக்காரங்க மாளிகை கட்டாங்க கொடுத்து அப்படின்னு நினைக்கிறாங்க. அது பார்த்தா அப்படியே ருக்மிணி பவனம் மாதிரி இருந்ததான். முச்சிலே விலகி கட்டு குழந்தை உள்ளது ஓடிந்து, அப்பா அப்பா வாங்கப்பா, நம்ம வீடு தான் வாங்கோ. பார்த்தீங்களா, சிரிப்பு கொத்தா என்ன, வேற கடுக்கல் என்ன, தங்க செயின் என்ன, பாருங்கப்பா வாங்க உள்ள வாங்க அப்படின்னு இழுத்துட்டு போறாங்க. உள்ள போனா நட்ட நடு வீட்டில் கல்யாணம் நிற்கிறான். அவ எப்படி நிற்கிறான், ராஜ பூஷணங்கள் எப்படி ருக்மிணியை போட்டுட்டு இருப்பாரோ அத்தனை நகை அலங்காரத்தோட கல்யாணம் நிற்கிறான். அவளுக்கு இப்போ நம்ம சுதாம் பார்த்தோன்னே ஓடி கட்டி பிடிச்சணும். என்ன நினைப்பாங்க எல்லாரும், இந்த காசு பணம் அப்படின்னு. அது கிடையாது. கல்யாணி என்ன நினைக்கிறாங்க, நம்ம கணவனை அந்த கண்ணன் கட்டி பிடிச்சு நிற்பாங்க, அதனாலதான் ஆசைப்படுறான். இப்போ நம்ம உள்ள போய் சுதாமா அப்படியே ஆனந்த கறி விடுறான். அவன் சொல்றான், இதுவா நான் கேட்டேன் கண்ணா, கையால கொடுத்தா கொஞ்சம் தான் கொடுக்கணும்னு, கண்ணால கொடுத்தியாப்பா, எனக்கு இது தேவையில்லைப்பா, உன்னுடைய அருள் பார்வை, அந்த கட்டாட்சம், அந்த பார்வை ஒன்றே போதுமே, பார்வை ஒன்றே போதுமே, பார்வை ஒன்றே போதுமே அப்படின்னு சொல்றான். இப்படியாக அவனுடைய வாழ்க்கை இனிமையாக முடியுது. இப்போ இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இன்னைக்கு பணம் இங்கு வரும் போகும், புகழ் இங்கு வரும் போகும், செல்வம் இங்கு வரும் போகும், மனிதன் மாறலாம், குணம் மாறக்கூடாது. அதுதான் நம்ம சுதாமா கதையிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தத்துவம். இங்கே இன்னொன்று, இந்த குச்சேலோ பாக்கியாவை கேட்பவர்களுக்கெல்லாம் பலஸ்ருதி உண்டு. யார் யார் பாடுறாளோ, யார் யார் கேட்கிறாளோ எல்லாருக்கும் அந்த கண்ணனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால எல்லோருக்கும் அந்த அனுகிரகம் கிடைக்கட்டும். ராதா விரதிட்ட நீலா ரமண